திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேதமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மூன்றாவது பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு பட்டணங்கள் தோறும் சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இன்றைக்கு சபையிலே மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய தகுதி அம்சங்கள் எவைகள் என்பதை குறித்து இன்றைய நாளிலே தீத்துக்கு எழுதின நிருபத்திலிருந்து மற்றும் வேத வசன ஆதாரங்களோடு இன்றைய நாளிலே தெளிவாக படிக்க இருக்கிறோம். எனவே வேதமானவர்களே, நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு பாடமும் ஆரோக்கியமான உபதேசத்தை உங்களுக்கு போதிக்கிற பாடமா இருக்கிறது. எனவே வேதமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த நிகழ்ச்சியை கேட்டு விட்டுவிடாமல் இதை குறித்து சிந்தியுங்கள், இதை குறித்து உங்கள் சபைகளில் பேசுங்கள், இவைகளை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியானது பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ அதை எடுத்து காண்பிப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று இதை நாம் அழைக்கிறோம். கிறிஸ்டியன் அவேக்கனிங் ப்ரோக்ராம் என்று இதை நாம் அழைக்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள், அதில் கிறிஸ்தவ சொந்தங்கள் இதை ஒரு வான்வழி பாடங்களாக, ஆன்லைன் கிளாஸாக படித்து வருவதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்காக நாம் முயற்சித்து வருகிறோம். கடவுள் மனிதருடைய இருதயங்களை திறந்து கொண்டு வருகிறார். மழைக்காலத்தில் பூமி ஈரமாகி அதன் மண்ணிலே புதைந்திருந்த சிறிய உயிரினங்கள் தழைப்பது போல, விதைகள் முளைப்பது போல உங்கள் இருதயங்களில் மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்று நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். Let your heart be open. Let the word of God penetrate in your heart. Let the word of God give you the fruit of life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீவனாகிய கனியை உண்டாக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. தீமோத்தேயுக்கு கொடுத்த வேலை வேற, தீத்துவுக்கு கொடுத்த வேலை வேற. அதை நீங்கள் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 தீமோத்தேயு 4:5 பார்க்கிறோம், சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Do the work of an evangelist. Complete thy ministry என்று சொல்கிறார். ஆனால் தீத்துவுக்கு அடுத்த கட்ட ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். சபை உருவாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஏராளமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஆர்கனைஸ், அவர்களை சீர்பொருந்தும்படி, மீண்டும் கட்டமைக்கும்படி அவர்களுக்கு சொல்கிறார். ஒரு தோட்டத்துக்கும் ஒரு காட்டுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ காடு என்பது எல்லா விதைகளும் ஒரே நேரத்தில் முளைச்சி எடாகூடமாக வளர்ந்து முள்ளும் இருக்கும், நல்ல மரமும் இருக்கும், எல்லாம் இணைஞ்சி பின்னி பிணைந்து இருண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது காடுகள். ஆனால் ஒரு தோட்டம்னு வரும்போது இந்த இடத்துல இந்த மரம் தான் இருக்கணும், இந்த செடி தான் இருக்கணும், இந்த வழியில் தான் அதற்குள்ளே போகணும், இது இப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும், இது நடுவில் இருக்கணும், இது ஓரமாக இருக்கணும். இந்த சிந்தனைகள்லாம் தோட்டமாக இருக்கிறது. ஃபாரஸ்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தென் த கார்டன். கார்டன் ப்ரிப்பேர்டு பை எ ஹியூமன் விஸ்டம். தோட்டமானது மனித ஞானத்தினாலே கட்டமைக்கப்படுகிறது. ஃபாரஸ்ட் பீயிங் டெவலப்ட் பை த நேச்சர். இயற்கையினாலே காடுகள் தோன்றிவிடுகிறது. சபையில் ஏராளமான மக்கள் கிறிஸ்துக்குள்ளே சேர்ந்து விடும்போது அவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. அவர்கள் கண்ணா பின்னாவென்று ஒரு காட்டை போல
யார் என்னன்னு தெரியாமல் வளர முடியாது. அவர்கள் பாத்தியிடப்பட வேண்டும், அவர்களுக்குள் தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும், அவர்கள் அறுவடையை நோக்கி வளர வேண்டும், அறுவடை காலத்தில் அறுவடை செய்து மணிகள் அந்த இடத்துல சேர்க்கப்பட வேண்டும். தீர்மானித்த ஒன்றாக இருக்கிறது. இதனால் என்ன சொல்கிறாரு? தீத்து 1 அதிகாரம் 5வது வசனம், நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் தீத்து புத்தகத்தினுடைய கருப்பொருள், தீமாக இருக்கிறது. செட் த சர்ச் இன் ஆர்டர். இன்றைக்கி மார்க்கத்தை விட்டு மதத்தை பார்க்குறோம். கத்தோலிக்கம், ப்ராட்டஸ்டன்ட், எல்லா விதமான ஓட்டை உடைச்சல்களான பெந்தெகோஸ்து அமைப்புகள், அவர்களுக்குள்ள புதிய ஏற்பாடு போதிக்கிற முறைமையின்படியான ஒரு ஒழுங்கு இருக்கிறதா? இந்த கேள்வியை ஆனஸ்டாக நல்ல உண்மையான மனதோடு புரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஒரு பெயர் பலகை இருக்கும், லெட்டர் ஹெட் இருக்கும், அதில் ஒரு தலைமை பாஸ்டர் இருப்பார், பிஷப் இருப்பார், கட்டடங்கள் இருக்கும், மக்கள் வருவாங்க, மியூசிக் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு இதுதான் சபை பொழுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். என் அன்பு சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டின்படி நீங்கள் பார்த்தால் சபைக்குன்னு சில அடையாளங்களும் அமைப்புகளும் இருக்கிறது. அந்த அடையாளத்தை 325 இயேசு கிறிஸ்து பிறகு வரும்போது வாடிகர் நகரில் தொடங்கின ரோமாபுரி சபை விக்கிரக வழிபாட்டினுடைய ஒரு இடமாக மாறுகிறது. 1525 வரும்போது புராட்டஸ்டன்ட் சபைகள் இங்கிலாந்து நாட்டு ராஜாவின் அடிமை தினத்தை பின்பற்றக்கூடியதாக போனது. 1865 வாக்கு வரும்போது பெந்தெகோஸ்து சபைகள் தனி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அவங்களுடைய யோசனையின்படி நடக்கக்கூடியதாக மாறியது. இதில் யார் சபை, ஏன் சபை, இவர்களுடைய போதனைகள் என்ன, எதனால் இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, பழைய குப்பையை நீங்கள் கலராதீங்க அப்படின்னு ஒரு புத்திசாலியான ஆள் சொன்னார். ஒரு காலம் அது நியாயமாக கூட நமக்கு படும். அதுக்காக நம்ம எப்போவுமே குப்பையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த உதாரணம் என்ன ஆச்சு? பழைய குப்பையை கலராதீங்கன்னா கலர்னா நாற்றம் அடிக்க தான் செய்யும். குப்பையை ஒழுங்கு பண்ணால் தான் வீடு சுத்தமாகும். நல்லா இருக்கிற சுத்தமாக இருக்கிற வீட்டை பூட்டி வச்சுட்டு ஒரு 6 மாதம் பொறுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயே இருக்கிற எல்லா தூசியும் இருக்கும், பூஞ்ச காளான்கள் இருக்கும், ஒட்டடைகள் தொங்கும். எங்கிருந்து வந்தது இந்த உயிரினங்கள்லாம்? இந்த அசுத்தங்கள் எங்கிருந்து வந்தது? அது இயற்கையிலேயே இருக்கக்கூடியது தான். அதனால் இந்த வெப் ஃபைடர்ஸ் அண்ட் டஸ்ட் அண்ட் ஆல் த ஃபன்னி திங்ஸ் இன் த ஹவுஸ், வென் யூ ஆர் லாக் இட் ஃபார் மோர் தென் 6 months யூ வில் ஃபைண்ட் இட் இன் த ஹவுஸ். அதனால் எப்போதும் நம்ம பெருக்கி துடைத்து சுத்தமாக்கிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே குப்பையை கலராதீங்கன்னா நீங்கள் குப்பையில் இருக்க விரும்புகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய கோபுர தண்டை நீங்கள் வரணும், அவருடைய வார்த்தை அண்டே வரணும். இந்த வசனத்தில் தீமோத்தேயுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யும்படி சொல்கிறார். அது சுவிசேஷகனுடைய வேலையை செய், டூ த ஒர்க் ஆஃப் அன் எவாஞ்சலிஸ்ட் என்று இல்லை. இப்போது சுவிசேஷகன், இவாஞ்சலிஸ்ட் என்ற ஆள் யார்? சபையில் ஒரு வாலிபனாக இருக்கலாம், அல்லது வயதான ஆளாகவும் கூட இருக்கலாம். ஆனால் குறிப்பாக சுவிசேஷகர்கள் ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் திருமணம் ஆகியிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன வேலைன்னா இயேசுவை போய் அறிவிப்பது, ரட்சிக்கப்படாத மக்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவது. அதான் சுவிசேஷகனுடைய வேலை. ஆனால் சபைக்குள்ளே வந்துவிட்ட மக்களை வளர்த்தெடுப்பது, அவர்களை கிறிஸ்து இயேசுனுடைய சாயலை வளர்ப்பது, அதற்கான வேலைக்காகத்தான் சபையில் தேவன் போதகர்களையும் மூப்பர்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த பிஷப்புகளையும் அமைத்திருக்கிறார். Evangelists work outside the church, whereas the teacher and the bishop, they work among the church. இந்த அடையாளத்தை நீங்கள் போகிற சபையில் நீங்கள் பார்க்க முடியாது. எப்போ பாரு அதே ஆள், அவருடைய குடும்பம் ஏதோ ஒரு ஜிப்பாவோ அல்லது ஒரு அங்கியோ இடுப்பில் ஒரு பெரிய கயிறை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அடையாளத்தை
ஒரு கட்சி மாதிரி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கிற மாதிரி, ஒரு தலைவன் இருக்கிற மாதிரி, இவங்க உலகம் முழுதும் சொத்துக்களை மடக்கி வச்சுக்கிட்டு தங்களுடைய குடும்ப ஆட்சியாக அதை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மழை பெய்யுது, நாளைக்கு நீங்கள் குப்பமேட்டை போய் பார்த்தீங்கன்னா குடைக்காளான் என்று ஒன்று அங்கே இருக்கும். அந்த குடைக்காலன் எப்படி வந்தது? அழுக்குகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது அதில் உள்ள கிருமிகள் ஒன்றோடு ஒன்று பிடித்து கொண்டு அது ஒரு உருவாக, ஒரு உயிராக மாறி ஒரு குடைக்காளானாக விரிகிறது. அதனால தான் அதை ஃபங்கஸ் என்று நாம் சொல்கிறோம். ஃபங்கஸை யாரும் வளரணும்னு நம்ம எதிர்பார்க்கறதில்லை, தானாகவே வந்துடும். அது குடைக்காளான்கள் தானாகவே வந்துவிடும். அது ஒரு உயிரினம், அது அழிந்துவிடும். கிறிஸ்தவ விசுவாசமும் கிறிஸ்தவ சபையும் உங்கள் நம்பிக்கையும் நேற்று மழையிலே முளைத்த குடைக்காலனாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, சபையில் ஒரு முக்கியமான பணியை, ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார். உதாரணமாக ஒரு கோழி குஞ்சு, ஒரு பூனைக்குட்டி, ஒரு நாய்க்குட்டி, அல்லது உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை, இதையெல்லாம் பெரியவங்கக்கிட்ட காட்டினீங்கன்னா இது ஆண் இது பெண்ணுன்னு பிரித்து சொல்லிடுவாங்க. சில விஷயங்களை பிரித்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். அது வளர்ந்த பிறகு தான் ஓரளவுக்கு இது என்னன்னு சொல்ல முடியும். இந்த காகங்கள் இருக்க, அதனுடைய கூட்டில் குயில் போய் முட்டையிட்டுரும். அதுக்கப்புறம் அது குஞ்சு பொரிக்கும். காகத்துக்கு இது காகமா குயிலான அதுக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும்னா, அந்த குயில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த உடனே குயில் போல கூவும், காகம் கரையும். அப்போ தான் காகத்துக்கு புத்தி வரும், இது காகம் கிடையாதுன்னு. அதை குத்தும், அது வெளியே ஓடி போயிடும். அதுபோல் தான் இன்றைக்கி சபையில் யார் இருக்காங்க, எங்கேருந்து வந்தாங்க, இவங்களுடைய போதனைகள் என்ன, ஏன் இப்படி இருக்குது என்ற அடையாளம் இல்லாமல் போச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் எ ரிலிஜியன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கம், அது பாரம்பரியமான ஒரு மதம் அல்ல. சரி, இது ஆண் இது பெண்ணுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே வெளியே நிற்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றவங்கெல்லாம் என்ன குழந்தை பிறந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. நரசம்மா வெளியே வந்த உடனே என்ன குழந்தை பிறந்துடுச்சின்னு சொல்லிட்டு உழவடிச்சு அந்த அம்மா, இந்த நர்ஸு. ஆனால் இவங்களுக்கு இறுதியும் படப்படக்குது, ஒரு ஆசை பொங்குது. திருப்பி அந்த நர்ஸ் வெளியே வந்த உடனே அது ஆணா பெண்ணான்னு கேட்டாங்க. இதான மனிதனுடைய இயல்பு. அந்த குழந்தை என்ன தன்மை உள்ளது, அது ஆண் தன்மையா பெண் தன்மையான்னு கேட்குறாங்க. அது மாதிரி சபையை நீங்கள் என்றைக்குமே வசனத்தை கொண்டு அது யார் என்பதை தெரிந்து கொள்ளும். யூ மஸ்ட் நோ த சர்ச் வெதர் இட் இஸ் அ வே ஆர் எ ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மேன். மனிதர்கள் பிற்போக்காக போகிற மதமா அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கமா என்ற ஒரு நேர்கோட்டை போட்டு பிரித்து பார்க்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாரு 5வது வசனம், நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அப்போ இந்த இடத்துல ஒரு அசைன்மெண்ட் ஆஃப் ஒர்க். கிரேத்தா என்ற அந்த ஐலண்டில் உன்னை நான் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டால், அந்த சபையில் நீங்கள் மூப்பர்களை உருவாக்க வேண்டும். அப்போது மூப்பர்கள் என்பவர்கள் பிறந்தவர்கள் அல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் திடீர்னு மூப்பராக முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களும் வளர்த்து எடுக்கப்பட வேண்டியவர்கள். எல்டர்ஸ் ஆர் நாட் born, but they are taught and developed. மூப்பர்கள் என்பவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் தான், உன்னை போல என்னை போல. ஆனால் அவர்களை அதற்கான வேலைக்காக வளர்க்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான் போதகர் அவசியம், அதனால தான் சுவிசேஷகர் அவசியம். வித்தவுட் த டீச்சர், வித்தவுட் an evangelist, elders cannot be developed and appointed. Elders are not born, they were taught. அவர்கள் போதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப காரமாக தெரியும், ஆனால் அதான் உண்மை.
அதனால்தான் இதை நடுநிலையான செய்தி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், 16 கேரக்டர்ஸ் சொல்கிறார். ஒரு மூப்பருக்கு 16 கேரக்டர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 16 குணங்களையும் பள்ளியிலோ கல்லூரியிலோ பல்கலைக்கழகங்களிலோ நீங்கள் முட்டி போட்டு படிக்கிறதுனாலையோ உங்களை கட்டி வச்சு உங்கள் மண்டையில் யாரும் ஏற்ற முடியாது. கடவுளாக உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்தாதான், இந்த குணத்தை கொடுத்தாதான் நீங்கள் மனிதனாக மாற முடியும். அதாவது மூப்பராக பிஷப்பாக இருப்பதற்கான ஒரு தகுதியை ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளியோ ஒரு பல்கலைக்கழகமோ படிப்பின் வழியாக அதை கொடுக்க முடியாது. அது ஒரு கேரக்டர்ஸ், அது குணநலன்கள். அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும். இப்போது உங்கள்கிட்ட நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொன்னால், ஐயோயோ அவன் மகா கோபக்காரன். சரி, இவர் எப்படிப்பட்ட ஆள்? ஐயோ ரொம்ப சாந்தமுள்ள ஆள். அப்போது ஒரு மனிதன் கோபக்காரனாக இருக்கான், ஒரு மனுஷன் சாந்தம் உள்ளவனாக இருக்கான். இது அவனுக்குள்ளே இருக்கிற தகுதி. அது மாதிரி 16 தகுதிகள் சபையை மேய்ப்பதற்கான மேய்ப்பர்கள், அந்த மூப்பர்களுக்கான தகுதியாக இங்கே பேசப்பட்டிருக்கு. நம்ம தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே இதை குறித்து படித்தோம். இங்கே மறுபடியும் தீத்து புத்தகத்தில் அதே கருத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். பாருங்கள், முதல்ல என்ன சொல்கிறாரு? குற்றம் சாட்டப்படாதவன். இன்றைக்கி பாருங்கள், இந்த பிஷப்புன்ற ஆளுங்க எத்தனை கோர்ட் கேஸு, போலீஸ் கேஸு, எத்தனை முறை கோர்ட்டில் தண்டனை கட்டினவங்க, ஜெயிலில் இருந்த ஆள்லாம் இருக்கான். குற்றம் சாட்டப்படாதவனும் அப்படின்னா அவன் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கணும், எல்லா மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரே மனைவியை உடைய புருஷன். அப்போது அவனுடைய மனைவி உயிரோடு இருக்கணும். ரெண்டாவது, 2 திருமணம் செய்து கொண்டவர் அல்ல, ஒரே மனைவியுடைய புருஷன். அடுத்தது, கெட்ட ஆளாக இருக்கக்கூடாது, துன்மார்க்கனாக இருக்கக்கூடாது. அடுத்தது, அடங்காதவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போது விசுவாசம் உள்ள பிள்ளைகள் வரணும்னா கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கணும். அந்த குழந்தைங்க தொட்டியில் இருக்கும்போதோ அல்லது சின்ன பள்ளியில் இருக்கும்போதோ அவர்களை விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நம்ம சொல்ல முடியாது. அதாவது அந்த பிஷப், அந்த மூப்பருக்கு இருக்கிற குழந்தைங்க ஞானஸ்தானம் எடுத்து அவங்களும் விசுவாசிகளாக மாறி இருக்கணும். அப்போது ஒரு மூப்பராக, அதாவது சபையில் பிஷப்பாக நியமிக்கப்படுற ஆள் மேரீட், யூ மஸ்ட் ஹேவ் எ ஃபெய்த்ஃபுல் சில்ட்ரன். இந்த தகுதி இருக்கணும் அப்படின்றார். நமக்கு தெரியும், நிறைய மூப்பர்கள் இந்த டிவி ஷோலாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 35 வயசு உள்ள கல்யாணம் ஆகாத ஆள் தன்னை பிஷப்புன்னு பேரை போட்டுட்ருப்பார். அப்போஸ்தலன் கூட தன்னை சில பேரை அழைச்சிக்கிறாங்க. ஒன்று குறைவாக இருக்குது, போப்புன்னு ஒருத்தன் தான் அழைக்கலை. அதையும் எவனாவது இந்த பெந்தகோஸ்தில் போட்டுக்குவான்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக. ஏன்னா போப்புக்கு அடுத்த ஆள் கார்டினல்னு இருக்குது. நம்ம ஊரில் அந்த கார்டினல்ன்ற பதத்தை சில ஆள் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு கேலிக்குரிய ஒரு கருத்துகள். அடுத்தது பாருங்கள், 7வது வசனம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய், he must be a steward என்றார். அடுத்தது, குற்றம் சாட்டப்படாதவனும் blameless, தன் இஷ்டப்படி செய்யாதவனும் அன்கண்ட்ரோலபிள், அப்படி இருக்கக்கூடாது. கோபம் இல்லாதவனும் வித்தவுட் ஆங்கிரி, மதுபான பிரியனாய், அதாவது ட்ரங்கார்டாக இருக்கக்கூடாது. அடியாதவனும் அப்படின்னா அடிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அப்படின்னா நீதியாக கிடைக்கிற வருமானத்தை விட்டு விட்டு லாட்டரி சீட்டு விற்கிற ஆள், போலி மருந்துகளை விற்கிற ஆள், கள்ள மார்க்கெட்டில் பணத்தை வியாபாரம் போட்டு பண்ணுற ஆள், வட்டிக்கு கொடுக்குற ஆள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் போதகர்களை நம்ம பார்க்கோம். அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையுமே அவர்கிட்ட கடன் வாங்க வச்சுருவார். அவர் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது. அடுத்தது, அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும். வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க, இதை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கணும். நல்லோர் மேல் பிரியம் உள்ளவன். ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா அவனை வரவேற்கக்கூடியவனாக அவன் இருக்கணும். அடுத்தது, தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும்.
பெரும்பாலும் அந்த வயசான ஆளுங்க சின்னதாக ஒரு ஆஃப் கிராக் மாதிரி ஒரு பாதி பைத்தியம் போல் நடந்துக்குவாங்க. போதகர்களே அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். புல்பீட்டில் பார்க்கும்போது சாந்த மூர்த்தியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனால் பெரிய ரவுடி மாதிரி காணப்படுவாங்க, பயங்கர சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்களை அடிப்பாங்க, அம்மாவை உதைப்பாங்க, தூஷிப்பாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி மாய்மலம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களும், அப்புறம் ரைச்சியஸ் நீதிமானாக இருக்கணுமா. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நாம் பார்த்தா பரிசுத்தவானும் ஹோலி. அடுத்தது இச்சை அடக்கம் உள்ளவன். அதாவது கண்ணில் கண்டதெல்லாம் மேயக்கூடாது, கையில் தொட்டதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது, தன் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லவும், புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ அதை பற்றி மட்டும் போதிக்கக்கூடிய ஆள். எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். என் அன்பு தாயே, தகப்பனே, மாணவ கண்மணிகளே, டயர்டு இல்லாமல், சோர்வு இல்லாமல் இந்த பகுதியை நீங்கள் சொந்தமாக படிச்சுங்க. ஒரு கால் உங்களுக்கு இந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சபையில் யாருக்காவது இருக்கத்தான் செய்யும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த சபையில் பரிசுத்தாவிக்குள் வளருகிற அந்த மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் அதற்கான ஆயத்தங்களை நாம் கொடுக்கணும். இப்போது இராணுவத்தில் சேர்றவங்களுக்கு ஒரு வருஷம் 12 மாதத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. போலீஸில் சேர்றவங்களுக்கு 9 மாதத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் வாத்தியார் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு 1 வருஷம் அல்லது 2 வருஷத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அது மாதிரி சபையில் இந்த மாதிரி கண்காணி என்று சொல்லக்கூடிய இந்த பிஷப்புகளையும் போதகர்களையும் சுவிசேஷர்களையும் உருவாக்குவதற்கு அந்த சபை ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சின்ன கேள்வியோடு இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போது நீங்கள் போய் கால் வைக்கிற அந்த சபை ஒரு போர்டு போட்டிருக்கோம், உள்ள ஒரு சிலுவை காணப்படும், ஒரு போதகர் அங்கியோடு நிற்கிறார், எல்லாரும் எழுந்து பாடுகிறார்கள். அது ஒரு விதமான மயக்கமான நிலையே அது உங்களுக்கு காட்டுது. ஆனால் இது ஆணா பெண்ணான்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இது மார்க்கமா மதமான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடையாளங்கள் கிடையாது. ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே ஒரு ஆர்கன் இருக்கிறது, அங்கே அழகாக பாடுகிறார்கள், அந்த போதகர் தெளிவாக உயரமாக இருக்கிறார், பின்னால் ஒரு சிலுவை இருக்கிறது. இதெல்லாம் தேவையாக இருந்தாலும் இந்த போதகம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே இருக்கிறார்களா? இன்றைக்கி ஆயிரமான மக்கள் ஒரு தனி மனிதனை பின்பற்றுறதை நான் பார்க்குறேன். இப்போது காலஞ்சென்ற தினகரனை லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்றினாங்க, அவர் இறந்து போயிட்டார். பின்பற்றினவங்க இப்போ யாரை பின்பற்றுறாங்க? அவங்க எந்த சபையில் இருக்காங்க? அந்த சபை இந்த அடையாளங்களை எல்லாம் கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கி திருச்சபைகளில் இருக்கிற மக்கள் இந்த போதனையை குறித்து என்ன நினைக்கிறாங்க? இதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஆக தீத்துக்கு என்ன சொல்கிறாரு? நான் உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேன். எதற்காகவென்றால் குறைவாயிருக்கிறவைகளை நீ சீர்படுத்தும்படி, மூப்பர்களை அமைக்கும்படி நான் உன்னை அங்கே விட்டு வந்தேன். I left you at Crete island so that you may set in order the church by appointing elders என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சில சமயங்களில் நமக்கு ஒரு அசைன்மெண்ட், நமக்கு ஒரு வேலை கொடுத்து இதை போய் செய்யணும். ஐயோ நாங்கள் போக மாட்டேன், அது ஒரு மோசமான இடம், அது ஒரு மோசமான ஏரியா, அங்கே இருக்கிறவங்க மோசமானவங்க, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ரொம்ப மோசமான இடத்துல தான் இந்த கிரேத்தா தீவு இருக்கிறது. இந்த கிரேத்தா தீவில் இருந்தவன் ஒருத்தன் கூட யோகியதை இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்ட மக்கள் இவ்வளோ நற்சாட்சிகளை உடைய மூப்பர்களை இருந்ததனால்தான் அந்த சபை வளர்ந்தது. காரணம், கிரேத்தா தீவாரை பற்றி இப்படி நம்ம படிக்கிறோம். 12வது வசனம், கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், கண்டினியூஸ் லயர், துஷ்ட மிருகங்கள், ஈவில் பீஸ்ட், பெருவயித்து சோம்பேறிகள், கிளாட்டன்ஸ் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க.
இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் மத்தியிலும் சபைகள் இருக்கும். அப்பா அந்த ஊரில் இருக்கவன் ஏற்றுக்க மாட்டான், இந்த ஊரில் இருக்கிறவன் கிறிஸ்தனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் பிரிக்காதீங்க. மலைகளையே அசைக்கிறவர் தேவன், இயற்கையை மாற்றுகிறவர் தேவன், வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்கக்கூடியவர் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் தேவன். தேவனால் கூடாத காரியம் இல்லை. உன்னுடைய தந்தையை பார், ஒரு கொலைக்காரனாக இருந்திருப்பார், இன்று அவர் மாறிவிட்டார். உன் தாயை பார், எப்போது சண்டை போடுறவர்களாக இருந்திருப்பாங்க, இப்போ சமாதான பிரியராக மாறியிருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையை பார், இச்சையடக்கமில்லாத இளைஞனாய் இருக்கிறாய், எல்லாத்தையும் விரும்புகிறாய், நாளை நடப்பதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறாய். உன்னையும் ஆண்டவர் மாற்றுவார், உன்னையும் சீர்படுத்துவார். ஆகவே இந்த செய்தி உங்கள் மனதை புண்ணாக்க நான் விரும்பவில்லை, மாறாக புண்ணுக்கான ஒரு மருந்தாக இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மார்க்கத்தின் அடையாளத்தை உங்கள் சபைக்குள் கொண்டு வாருங்கள். நீங்கள் எந்த சபையில் எங்கே இருந்தாலும் அங்கே இந்த புரட்சியை உருவாக்குங்கள். அங்கே இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படி தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்போது அவர்கள் திருந்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையோடு இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிற நாளை உங்களை சந்திப்பேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த செய்தி எங்களை மாற்ற வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.